அது இன்னும் நிறைய பேர் வந்துட்டு அவரை வந்து தெய்வமாக நினைக்கிறவங்கெல்லாம் கூட உண்டு. இப்போ நீங்கள் கேட்டீங்க, அதாவது இந்த சுடுகாடு வந்து தனியாக இருக்குமா அப்படின்லாம். நமக்கு இங்கே ஈஷா மையத்துலேயும் ஒரு சுடுகாடு இருந்ததா சொல்லப்படுது. அதுலேயும் வந்துட்டு இந்த தகன மேடையே இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அங்கே வந்து எரிக்கிறாங்களா புதைக்கிறாங்களா இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்கள். அப்போது ஒரு மடத்தலைவர் அல்லது ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லும்போது அவரை சுற்றி இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுகள் இன்னும் அவிழாம தான் இருக்கு. எப்படி வந்து ஒரு ஆன்மீகவாதிக்கு பக்கத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்னு எனக்கு புரியல. ஒரு ஆன்மீகம் என்பது என்ன? ஒரு உயிரை வந்து அந்த உயிராக மதித்தல், அந்த உயிருக்குள்ளேயும் ஒரு தான் நம்பக்கூடிய கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மதித்தல். சக உயிர்கள்லையும் நீங்கள் கடவுளை பார்ப்பது தான் ஆன்மீகம். ஆனால் உயிரை எடுக்கிறது ஆன்மீகம். உயிரை எடுப்பது எப்படி ஆன்மீகமாக இருக்க முடியும்? அப்போ ஒரு மடத்தலைவருக்கு அல்லது வந்து ஒரு ஆன்மீகத்துல குருன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க வந்து எதை செஞ்சாலும் அதை கேள்வியே கேட்காத ஒரு நிலைப்பாடு தான் இந்த சமுதாயத்தில் நிலவிக்கிட்டு இருக்கு.